இந்த டிஸ்பிளேல பாருங்கள் பிளாக் கலராக வந்துட்டு போகுது. இந்த மொபைலை வந்து போக்கோ X6 Pro 5G வந்து அன்பாக்சிங் பண்ணி ஃபுல் செட்டப் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் மொபைல் தான், போக்கோ மொபைல். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வருஷமாக இருக்கும், ஒரு 3 வருஷமாக போக்கோ X3 Pro X3 வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். கேமரா சூப்பரான கேமரா, சோனி கேமரா அதில் இருந்துச்சு. கேமரா குவாலிட்டியோட குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதனால் பேட்ரி முதல்ல மெயின் வந்து பேட்ரி தான் ஒரு மொபைலுக்கு. பேட்ரி வந்து இன்ன வரல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆனால் அந்த 3 வருஷம் கழித்து பேட்ரி வந்து உப்ப ஆரம்பிச்சிருச்சு. வெயிலுக்கு உப்புதா இல்லை ஆட்டோமேட்டிக்காக உப்ப ஆரம்பிச்சிச்சான்னு தெரியல. நான் போக்கோ X6 Pro இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஒன்று நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அந்த போக்கோ X6 Pro வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போக்கோ X3லேருந்து அப்படியே நான் இதுக்கு ஜம்ப் ஆகிட்டேன். ஏன்னா அவரேஜ் நான் இன்னும் அதோட ரிவ்யூ வீடியோ கூட இன்னும் கொஞ்சமாக, ஏன்னா நம்மளோட எடுத்தோடனே ஒரு 10 நாளில் போடுறதுலாம் ரிவ்யூ கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் யூடியூப்பில் போடுறாங்க, நிறையா யூடியூப்பர் அப்படி தான் போடுறாங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்ட்டு. போக்கோ X6 Pro 5G வாங்கணும்னு நினச்சவங்க வாங்காதீங்க அதை. நான் என்னோடய அனுபவத்தில் இப்போ அதில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பேட்ரி டவுன் ஆயிடுது. கேமரா இப்போ இந்த வீடியோவே அதில் தான், இது ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரியர் கேமராவில் அப்படியே பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. இது எக்ஸ்சேஞ்சு தான் வாங்கினது. நான் போக்கோ X3 கொடுத்துட்டு தான் இதை வாங்கினேன். சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா ஓப்பன் பண்ணால் திருப்பி நம்ம மறு ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன். நமக்கு ஆல்ரெடி அவங்க பிரிச்சுட்டாங்க, இருந்தாலும் வந்து நம்ம ஒரு தடவை பிரிப்போம் அப்படின்ட்டு அப்படியே பிரிச்சுங்க. பேப்பர்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் உள்ள கவர் இது. அது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எடுத்தப்போ அவங்க போட்டாலாம் எடுத்தாங்க, ஆனால் எல்லாம் வெளில எடுத்துட்டாங்க. இது மொபைல் இதுக்குள்ளே தான் வரும். இதெல்லாம் வச்சு எனக்கு மறுபடியும் எடுக்க தெரியும். சரி அந்த வேலையை நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இதில் நிறையா யூடியூப்பர் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டாப்பில் இங்கே உள்ள ஸ்டிக்கர் வந்து இங்கே எடுத்து ஒட்டியிருக்காரு. பாக்ஸை மாற்றி போட்டார். இங்கே எல்லாம் ஒட்ட வேண்டியது, இந்த ஸ்டிக்கர் இங்கே இருக்க வேண்டியது. இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மொபைல் லான்ச் ஆனப்போ ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருந்தோம். அதை பற்றி ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதே வேரியண்ட்டு தான் வாங்கியிருந்தேன். அப்போ 4GB 120GB ஸ்டோரேஜ். இப்போ 6GB, நான் 4GB 120GB தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதே தான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அதாவது 4GB 120GB இன்பில்ட் மெமரி உள்ளது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிமுகப்படுத்தும் போது 9,999 ரூபாய் பண்ணாங்க. ஆஃபர் டிஸ்கவுண்ட்டுங்க என்கிட்ட வந்து வாங்கினாங்க. அந்த ஆஃபரில் வாங்கினேன். ப்ரொடக்ஷனு எக்ஸ்ட்ரா ஒரு நியூ வாரண்ட்டி. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துமா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இயர் வாரண்ட்டி, 1 இயர் வந்து ப்ரொடக்ஷன், கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன். இதை போட்டு தான் எடுக்கிறது. ஏன்னா இப்போ உள்ள மொபைல்லாம் நம்ப முடியல, சட்டுன்னு போயிடுது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போலாம் அந்தளவுக்கு சரியில்லை. இந்த மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிபி கேஸு மொபைலு இதையும் பிரித்து கொடுத்துட்டாப்புல. இந்த சிம் இஜெக்டர் பின்னு இதில் தான் இந்த கேஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த எலிமருந்த சீட்டு இதை கிழிச்சிட்டாப்புல. அப்படியே இந்த எலிமருந்த சீட்டு அவ்வளோ தூக்கி தூர போட்டுருவோம். இந்த கவருக்கு உள்ள பாக்ஸ் அது. இது வந்து ஒரு டைப்-C கேபிள், ஒரு 22 வாட்ஸு வந்து 22 வாட்ஸ் வந்து 22 வாட்ஸ் வந்து சார்ஜர், அதுக்கு உண்டான கேபிள் ஒன்று. இது போக்கோ X6 ப்ரோவுக்கு இந்த கேபிள் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் தெரியுது. நான் அது 65 வாட்ஸு, இது 22 வாட்ஸு. சரி இது நம்ம வேறு சார்ஜர் இருக்குது நம்மள்கிட்ட. ஏன்னா நம்ம போர்ட் தரப்பில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இந்த கேபிள் வாங்கியிருந்தோம் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் சொல்லி. இந்த கேபிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி 6 மாதமே ஆகுது. நான் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி 100 ரூபா தான். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கேபிள் 100 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் நீளம் இருக்கும். குவாலிட்டியாக சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். போர்ட் தரப்பில் வந்து 2 வருஷம் வாரண்ட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ஆஃபர்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்தால் அதான் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். ஆஃபர் வரலன்னா ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது அப்படிங்கிறதுனால சும்மா நம்ம ஆஃபர் இல்லாதெல்லாம் ஆஃபர்னு சொல்லி விளம்பரம் போடக்கூடாது. வாங்குறவங்க உங்களுக்கு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால. சரி இதை தூக்கி வச்சுட்டு இந்த மொபைலில் வந்து நம்ம ஆன் பண்ணிடுவோம். வரும் வேர்த்து ஒழுவுது, வேர்வுது. நீ பாருங்க. இப்போ நம்ம மொபைல் எடுத்து வச்சுட்டு இந்த முதல்ல இந்த சீட்டு இதெல்லாம் எடுத்து அந்த ஓரமாக வச்சுருவோம். இந்த டிபி கேஸு, மொபைலு,
மொபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றெல்லாம் இதில் பேக் பண்ணிவிட்டு வச்சுருவோம். நம்ம எப்பொழுதுமே இப்படி வச்சு தான் நம்ம எடுப்போம். இது வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம யாரதையுமே எடுக்கிறதில்ல. நம்ம ஓன் எல்லாமே ஓன் இதுதான். நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு செட்டப் பண்ணிடுவோம். முதல்ல இங்கிலீஷு, இந்தியா ஆல்ரெடி இந்தியாவில் தான் இருக்குது. இந்த இதெல்லாம் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள். அந்த போக்கோட ப்ரைவேசி இதெல்லாம் இதில் வந்து இதில் போட்டிருக்காங்க இன்க்ளூடாக. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேஜ் மாதிரி இங்கே பாருங்கள். கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது. இந்த டிக்கை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போக முடியும். நெக்ஸ்ட்டு சிம் கார்டு கேட்குது. நம்ம சிம் கார்டு என்ன போடல. சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுங்கள் அகைன் கேட்குது. நம்ம கொடுத்துருவோம். ஸ்கிப்பு. இப்போ சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜியோ வோடஃபோன் வச்சுருக்கேன். எடுத்துருவோம் சிம் கார்டை. சிம் கார்டு சொல்கிறே இங்கே இருக்கோ, இங்கே இருக்கு. இதை நான் ஏன் இந்த மொபைல் போக்கோ X6 ப்ரோ, அதாவது போக்கோ M6 ப்ரோ 5G வாங்கினேன் அப்படின்னா, இது கொஞ்சம் இது கிளாஸு. போக்கோ X3 வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்காக இருக்கும். இதில் வந்து டெடிகேட்டட் மெமரி கார்டு போட்டுக்கலாம். 2 சிம் கார்டு அல்லது வந்து ஒரு சிம் கார்டு அவ்வளோ மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிடுவோம். ஜியோ சிம்மு, ஏதோ வோடாஃபோன், ரெண்டையுமே யூஸ் பண்ணிவிட்டு கரண்டெல்லாம் எல்லாம் அரை கரண்டு தாங்க எங்கள் ஊர்லலாம். அதனால தான் உங்களுக்கு டிம்மாகி வருது. இப்போ சிம் கார்டை மாட்டியிருக்கோம். சரி, சிம் கார்டை போட்டான். இல்லை சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிட்டான். இன்னும் நமக்கு காட்டில் மேலே இப்போ சிம் கார்டு 1 2 கேட்குது. நம்ம ஜியோ வந்து 1 தான் இருக்குது டேட்டா. மற்றபடி அது எல்லாம் இருக்கட்டும். அதனால் ஜியோவை கொடுத்துருவோம். 5G வந்து ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒய்ஃபை ஸ்கிப் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி போக்கோ M6 ப்ரோ 5G இதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் வந்து இதாகிடுச்சு. அப்புறம் கம்பெனியில் கொடுத்து சாஃப்ட்வேர் போட்டு அதுக்கப்புறம் இப்போலாம் சாஃப்ட்வேர் போட போனால் கூட பில்லு இருந்தால் தான் சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க. முன்னாடியே டிவைஸ் வந்து இந்த ஐஎம்ஐ அட்ரஸை ஐஎம்ஐ நம்பரை போட்டாவே அவங்க எப்போ வாரண்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னு நமக்கும் ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி ஒரு புது செல்லில் சிம் கார்டை போட்டால். இப்போலாம் அதெல்லாம் வர்றதில்லை. கொஞ்சம் செட்டப் ஆகட்டும். ஆமாம், இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ்ன்னு சொல்லி போக்கோ X6 ப்ரோ 5Gயில் அதில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் ஆகாது, நேரம் உள்ளே போயிருக்கோம். ஹைப்பர் ஓஎஸ்க்கும் சாதாரண MIUIக்கும் இதுதான் வித்தியாசம். கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக அது உள்ளே போயிடுது. இப்போ இது சுற்றிக்கிட்டே இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் சுற்றும். இப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணிக்குவோம். 5 நிமிடங்கள் கழித்து டேட்டா காப்பி பண்ணுவான்னு கேட்குது. டோன்ட் நாட் காப்பி. நம்ம காப்பி பண்ணலை எதுவும். உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வேறு பழைய மொபைல்லேருந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி போகும். ஹைப்பர் ஓஎஸ் வந்து கொஞ்சம் இது குயிக்காக உள்ளாகுது, பரவாயில்ல. இந்த நெக்ஸ்ட் போயிடுச்சு. இப்போதைக்கு இமெயில் ஐடியே வித்தவுட் இமெயில் ஐடி கொடுத்துடலாம். ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்கிப்பு இதையும் கொடுத்துடலாம். இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். லொக்கேஷன் இந்த மாதிரிலாம் வந்து பர்மிஷன் கேட்குது. இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வேணா எனபிள் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு இப்போதைக்கு பாஸ்வேர்டு எனக்கு வேணாம். அதில் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரெக்கமெண்டட் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் வந்து அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே புரியல. இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் பண்ணாலுமே ரெக்கமெண்டடு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் லொக்கேஷன் இதெல்லாம் ஆஃப் பண்ணேன். இப்போ பர்சனல் ஆர்டர் இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப். நான் ஒரு சில இதெல்லாம் வந்து இது மாதிரி ஆஃப் பண்ணி விட்ருவேன். இப்போதைக்கு இந்த ஆடு மட்டும் நீங்கள் பர்சனல் ஆடெல்லாம் மட்டும்
பிளாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. வேணா அப்புறம் வேணால் எடுத்துக்கலாம். லாக் ஸ்க்ரீன் தேவையில்லை. MI14 MIUI 14 வெர்ஷன். இப்போது ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ தான் வருது. இப்போ தான் வந்து இந்த வாரண்டிக்குள்ளே மெசேஜ் போயிருக்கு உங்களுக்கு. கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ அந்த இடத்துல ஒரு பிளாக் கலராக வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெறுப்பாகுது இந்த மாதிரி. ஒரு மொபைல் வாங்கினா டக்குன்னு யூஸு சடார்னு உள்ளே போயிடணும். முதல்ல பண்ணுறப்பலாம் அந்த மாதிரி காமன் நேரம் இழுத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா மொபைல் வாங்குறவனு கூட இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஃபைபர் ஓஎஸ்லாம் அப்படி கிடையாது. மொபைல் வாங்கி 2 நிமிஷத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த போக்கோ X6 Pro 5G போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் போய் பாருங்கள். இப்போ தான் கம்ப்ளீட் செட்டப் வந்திருக்கு. இந்த அதே போல் இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன மனுஷங்க, மொபைலை விலை குறைச்சி தரேன்னு சொல்லிட்டு ஃப்ளோட் அந்த அப்ளிகேஷன் தான் ஏகப்பட்டது. ஆனால் டெலீட் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், சாரி. இல்லை கீபோர்டெலாம் அப்புறம் எடுத்துக்கிறேன். இது மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மொபைலை வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு எல்லாமே டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபேஸ்புக் கூட நான் வச்சுக்க மாட்டேன். இமெயிலுக்கு சும்மா நார்மலாக பேசிக்க உள்ள ஒரு 4 அப்ளிகேஷன் தான். நம்ம ஃபோன் வந்தால் போதும், ஃபோன் பேசினா போதும். இதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்ருவோம்.